இந்த கையில் 5000 இந்த கையில் 5000 ஜோடி கொடுக்குவோமா? வா வா வா. மனுக்கு 400 நோட்டு டவுசர் பேர் கிச்சன் காட்டிடுறேன். ஆனால் யாரும் பட்டினியாக இருந்தால் பார்த்துக்கிருக்க மாட்டாப்புல. ஐயா உங்களை வச்சு கொல்ல பேர் கஞ்சி குடிக்கிறான் ஐயா. ஆனால் உங்களுக்கு கஞ்சி ஊற்றுன்னு யாருக்காவது தோணுச்சாயா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சொரினா எடுத்துட்டு போனேன் சோனியா காந்தியை சொல்லி கொடுத்துருவேன். மேனகா காந்தி அப்பா எல்லாம் பங்காளி மக்கள் தான். நீ பொத்து அநியாயத்தை தட்டி கேட்க அவரை விட்டா ஆளே கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் காசு வாங்கிடுவாப்ல. காசு கொடுத்துட்டு போல கொண்டே விடுவேன். கொஞ்சம் கலவரமாப்ல, அதனால அடிக்கடி உள்ள விட்டு வராப்ல. ஜெயிலே நமக்கு தானே கட்டி வச்சிருக்காங்க. அடிக்கடி போயிட்டு வந்தா தானே நமக்கு மரியாதை இருக்கும். பெருசா கெட்டவனும் எதுவும் கிடையாது. ஆனா காசை கண்டா மாறிடுறாப்ல. செய்முறை வாங்குறக்காண்டி அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வராப்ல. எத்தனை வட்டம் உள்ள போயிட்டு வந்தாலும் சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தோரணையாத்தே வருவாப்ல. என்னையா கட் அவுட் வச்சு கூட்டு போவீங்கன்னு பார்த்தா ஒத்த கட் வச்சு நிக்கிறீங்க. அசிங்கமா இல்லையா? எங்களுக்கு இந்த அசிங்கமா இருக்கு. அவன் மாப்பிள்ள கொலை பண்ணிட்டு போனா நீ குண்டா திருறதுக்கு கூட்டுக்கணுக்கு ஜெயிலுக்கு போனா எதுக்குண்டாலும் மாப்பிள்ள உள்ள போயிட்டு வந்தா மரமக்காரன் செய்முறை செய்யணும்யா. எல்லாம் செஞ்சுதான் இருக்கு. ஏது இந்த ஒத்த கட் வச்சு ஊர்ல கூட்டு போறீங்களா? அதுவா போங்கடா வெங்கம் பயலுங்களா. இதுக்கே வழியே காணாமா. இவன் எல்லாமே கொலை வர பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்தா நல்லா கிடுகிடுன்னு தான் இருக்கு. நீ முட்டை ஒத்த கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வா. உன்னை யானம்ல வரும் கூட்டுக்கு 5 மணி செயின் போட்டு செய்முறை செய்யறியா? நெசமா தானயா? குலசாமில சத்தியமா இப்படியா? இதுக்காண்டி ஒன்னே கொண்டு விட்டு உள்ள போயிட்டு வரையா? போய்க்கிறா. ஜீனி செய்வண்டா என் கருவா குட்டிகளா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச செருப்பு. மூஞ்சிய பாரு, இந்த பாடி இப்படியாடா இருக்கு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அட கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன அம்மாய்க்கு 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. நிப்பாட்டுங்கப்பா. தாய் மாமன் பச்சை வருது, அலோன்ஸ் பண்ணுங்க. முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால் தாய் மாமன் பச்சை வார காரணத்தை முன்னிட்டு மேலகாரர்கள் ஆட்டக்காரர் அனைவரும் செல்லும்படி கேதவட்டின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறார்கள். சமத்தான வீரே சக்கமிட்டு சேலை எடுத்து வானமே கிடுகிடுங்க வடக்கமிட்டி வேட்டு வாங்கி அவங்க வம்சமே வருது வரிசையில சிங்கம் போல. பாசம் பொங்குது பந்தல்ல தங்கச்சி செவனமா துணைவன இருந்த துக்கத்துக்கு வருது எங்க வீரத்தேவன் கூட்டம். கர்மாத்தூர் பேச்சியம்மா விரும்பாண்டியா போல, கிளச்சியம்மா விருமாயி மாயண்டி தேவனை போல, பாசமலர் சாவித்திரியும் சிவாஜி கணேசன் போலப்பா. பாசத்துல செவனமாலும் வீரத்தேவர். போத நிறுத்துங்க. உங்க தேர்ல மட்டும் எப்படி பாசமலை படத்தை தூக்காம ஓட்டுறாங்க? இதை பார்க்க முடியாம எங்க அப்பா ஓடி போயிட்டாப்லையா? அவன் எங்க ஓடினா நான் தான் அவனை கூட்டிட்டு ஓடினேன். தாய் மாமனா லவ் பண்ணான். இன்னமும் என் தங்கச்சி ஒன்ன புருஷன் நினைக்கிறனால என் அப்பா உசுரோட இருக்கேன். இந்தம்மா சேலையை வாங்கிக்கம்மா. அழுதாம்மா நாங்களா இருக்கோம்மா. கொடி மொத பச்சை ஓட்டு உங்க காத்தாவுக்கு பணம் வந்து காட்டி மானம் கட்ட பையன். தன்னால வந்தவங்களுக்கு மொத பச்சை வெளிய வாங்க வெளிய வாங்க முதல்ல வெளிய வாங்க சொல்றீல்ல. அவ ஆளே நம்மள வெளிய உட்கார வச்சிருக்கோம். அந்த மொத பச்சை போட்டு வந்து என்னையா சண்டை நடக்குது? எல்லாம் சக்கலாரி சண்டை. யார் அவங்க? சின்னம் சிறுவில்ல சிங்கார பூப்பில்ல வள்ளி தெய்வானைக்கு மாப்பிள்ள யார சொல்லலாம்? ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகனை சொல்லலாம். எப்படி உலகமே வணங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 2 கொண்டாட்டியோ அப்படி இந்த ஊரே வணங்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய தேவருக்கு 2 கொண்டாட்டி. இதை நான் தான் முதவே சொல்ல மறந்துட்டா சாமி. உன் ஒப்ப மறையாவாரம் பாக்குறேன்னு இந்த மஞ்சள் கட்டி கூட்டியாந்தான். அவளை கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சேர்ந்து வளர்ந்து எங்க அண்ணன் சொல்லிச்சு. ஆத்தி நான் தான் வேணாம் சொல்லிட்டேன். நீ ரொம்ப வாரா பேசாமா. உங்க அண்ணன் மட்டும் 40 வயசுல 15 வயசு எங்க அக்கால 2வது கல்யாணம் இல்லையா? ஏய் நான் தான் விரும்பி என் மாமனை கட்டினேன் பிள்ளைய பார்த்தேன். இதுக்கெல்லாம் ஏன் ஜோடுனாலும் என் பிள்ளைய என் மாமே சிங்கம். அவர் தாட்டி யாருக்கு வரும்? ஒத்தாட்டு கறியா ஒத்தால இப்பவும் திம்பாரு. நீ திம்பையா? நல்ல வேலை யாவப்படுத்தின. குளிச்சுட்டு வரக்குள்ள பூராத்தி திண்டு வர போறாரு உன் புருஷன். எடுத்து வைக்கோ. 2வது சமுதாயத்துக்கு பிள்ளை குட்டி இருக்கா இல்லையா? அவங்களுக்கு ஆணொன்னு பொண்ணொன்னு. கொல்ல பாரு நிப்பாட்டா. அவன் யாருக்கு தெரியும் அங்க உட்கார வச்சிருக்கேன். அவளை பத்தி பேசிக்கிறீங்க சொல்லுங்க மாமா. அவங்க எழுதி கொடுத்தாங்க நாங்க லெக்கி போலிக்க முடியாது. இதுல கரெக்ட்டா சொல்றோம். ஓய் நாங்க சொல்றீங்க பத்தி மட்டும் தான் பேசுறோம். போயா நீ வந்து ஆடி நீ வாயா. சரி எந்த போனாரு போறது? இவங்க வாய அடைச்சி விட்டா அவருக்கு 2வது குடும்பம் இல்லைன்னு ஆகி போமா? ஐயா நெசமாவே இன்னொரு குடும்பம் இருக்கானே. ஆமாப்பா அது கூட குடும்பம் நடத்தி பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்கு. பையன் என்ன பண்றாப்ல? 21 வயசு ஆகுது. என்ன பண்ணுவாப்புல? பேர் பார்த்திபன். அதில் தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு இப்போ சும்மா தான் இருக்காப்புல. ஆனால் ஜெய கொடுத்தவர் இந்த வயசில் மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியெல்லாம் சொல்லிக் கொடுத்தா வளர்த்துருக்காரு. வாப்பா முன்னாடி வா. ஏன் எங்கெல்லாம் கூப்பிட்டா நாங்கள் என்ன வரமாட்டேன்னா சொல்கிறோம்? பெரிய மனுஷனப்பா அவரு. எதில் 2 கொண்டாட்டிட்டு இருக்காரு?
அதனால ஏய் எங்க அப்பனுக்கு முடியுது கட்டுறாப்ல, உனக்கு அதுக்கு வக்கு இல்ல. நாங்களும் 2 பொண்டாட்டி ஏற்றுறோம். அப்ப நாங்களும் பெரிய மனுஷங்க தானே. இழிச்ச இருந்த ஒருத்தி ஓட்டு ஆம்பளைகளை சேர்ந்து கை கஞ்சியாய் குடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்றேன், இப்போ என்னப்பா சொல்ற? நான் தான் உண்டான காசு கொடுத்துருக்கேன். நான் தான் பெரிய மனுஷன். எனக்கு செஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுங்களா? அவ்வளோதான் அம்மா. ஏய் இருங்கப்பா, அவர் சொல்கிறது நியாயம் தானே. அவரோட அதிகமாக காசு கொடுத்துட்டு அப்புறம் வந்து மரியாதை வாங்கிக்கிறேன். யார் மாப்பிள்ளவன்? புது பணக்காரனா? ஓவர ஆடுறேன், ஓலை கட்ட சொல்லிடலாமா? இடியா செல்லி பிழப்பு. எப்படி காசு மாப்பிள்ள? நாளை கொடுத்து விட்டுறேன். அதெல்லாம் வேணாம், 2 மாதம் காசு வந்து கொடுத்துடலாம். எதுக்கு? ஒரு செய்முறை வச்சு விடு மாப்பிள்ள, வந்து செஞ்சுட்டு போகிறேன். வருவேன், என் வீட்டில் கை நினைப்பியா? அது முடியாதுல்ல. கை நினைக்காம உங்களுக்கு செய்முறை வந்துருக்கேன். என்ன பிச்சைக்காரனா? என் தங்கச்சி செவனமா சத்தம் போடுமாப்பா, வீட்டுக்குள்ளே விடாது. அப்ப நான் உங்க தங்கச்சி இல்லையானே? ஏத்தா நீ தாத்தா. அப்ப வாங்க கை கழுவிட்டு சாப்பிட. ஒரு நாளைக்கு எல்லாம் சரியாயிரும்ல, அப்புறம் வந்து சாப்பிட்றேன். என்ன இருந்தாலும் நாங்க வேற இல்ல, அத சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. காப்பி எடுத்துக்கங்க மாமா. எடுத்துக்கிறதுக்கு காப்பி தான். சிவன மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளை ஃப்ரெண்டுகளாக்கும் பூரா பார்த்தா குடியான விட்டு போயில மாதிரி தெரியுது. இந்த ஒரு இருக்கான்ல 3 சாமிகள் கும்பிட்றவன். அப்படியா? யார் மைனா பாணியே? தூங்கத்தை வர பேரேன். எனக்கு மருமானப்பா. பேர் என்னப்பா? கவாஸ் தேவை மாமா. கபாஸ் தேவை நம்மால் பேர் மாதிரி இல்லையாப்பா? பெரியப்பா ஒரு மனு கபில் தேவன் பேர் வச்சாரு, அதான் எனக்கு பெருசு கவாஸ் தேவன் பேர் வச்சுச்சு. ஏப்பா கபில் தேவன் நம்மாளுங்களா? ஏய் தேவன் பேர் வச்சுட்டு நம்மளுக்கு இல்லாமையா? இல்ல மாமா, அப்பா கிண்டல் பண்றாங்க, அவர் நார்த் இந்தியன். பாப்பா என்ன செய்யுது? நர்சிங் படிக்க போகிறாங்க. ஒரு உலகி பயம் மூஞ்சில தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னதா பூசி விடுங்க, காலேஜ் போறால. இருக்கட்டும்பா, பரவாயில்ல. தீபா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போற, எதை வச்சு ரேங்கிங் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இப்படியே போனோன்னா இதை வச்சு ரேங்கிங் பண்ணிடுவாங்க. யார்கிட்ட? என்கிட்டயா? வலு தெரிஞ்சிட மாட்டேன். இந்த வாய் அங்கெல்லாம் அடிக்க முடியாது, அழுக வைக்காம விட மாட்டாங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சொல்லும் போதே அழுக வருது. பாருங்கப்பா. ஏய் யாருக்கிட்ட? ஜெயக்குடி தேவ மகளை கேள்வி பண்ணுறதுக்கு ஊரில் ஆள் இருக்கா? அழாத அப்பா வந்து விட்டு வர்றாமா? பரவாயில்லப்பா. ஆட்டம் தாங்க முடியாது. எதுக்குண்ணே இதெல்லாம்? பாப்பா மற்றவங்க காலேஜ் போறதுக்கு நீ போறதுக்கு வித்தியாசம் வேணாமா? என்னடா தங்கச்சி கண்ணு கலங்கி இருக்கு. காலேஜ் ரேங்கிங் பண்ணுவாங்க, காலையில இருந்து ஒரே அழுக. யாரு ரேங்கிங் பண்ணுவா? இங்க பாப்போம், நீ வாடா பாப்போம். நான் பாத்துக்கிறேன். சங்கடப்படுது, அதுவே போட்டோம். இது அங்க வரு பிள்ளைகளை பார்த்தா நிறைய போறேன். பிள்ளைகளாம் நல்லா கலரா வருதேயா. நம்ம காலேஜ் படிக்கிறப்ப இப்பெல்லாம் இல்லையா மாப்பிள்ள? பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளை என்ன பலபலண்டா இருக்கு. ஏமாமா கருத்தை பிள்ளை போய் தப்பாலாம் பேசாத. அதுக்கு சேத்துல கால வச்சா நம்ம சோத்துல வைக்க முடியும். இவன் யார்? பாரதிய ஜனதா கணக்கா பேசிக்கிறேன். செவத்து பிள்ளை ஏதாச்சும் சீண்டு துப்பிருக்கோம், அதான் கருத்து பிள்ளை கண்டி கருத்து பேசிக்கிறீங்க. எல்லா கட்சியெல்லாம் வெயிட்டிங் நிற்குது. நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிராமாமா யோசி, பிறக்க போற புள்ளி நினைச்சது யோசி. ஏய் மாப்பிள்ள, தங்கச்சி காலேஜ் கொடுக்குறப்ப நானும் வரேன் மாப்பிள்ள. பிள்ளைகள்லாம் செக்கச்சவையில் இருக்காளுடா, எதையாச்சும் உன்னை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆனோம்டா. செவத்த பிள்ளைய கட்டினாதான் ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்குன்றாங்க. அப்போ கருத்து பிள்ளை எல்லாம் கழுத்து நிச்சு கொண்டு விடுமா? கலரில் என்னடா இருக்கு? கட்டி வாழ்றதுல தான் இருக்கு. ஏய் என்னடா என்னவா? மெடிக்கல் காலேஜ் இதுவாக கேட்டு வந்தாங்க, இது இல்லைன்ட்டேன். அது மெடிக்கல் காலேஜ் இது இல்லைன்றேன், பாரா மெடிக்கலாக கரெக்ட் மெடிக்கலான்னு இருக்காங்க. அதான் டவுனுக்குள்ள ஜோதி மெடிக்கல் இருக்கேன், போய் பாருன்னு அனுப்பி விட்டேன். அது இதான்டா. ஹலோ ஆட்டோ. பங்கு ஆட்டோக்குள்ள ஜாரியா கேரளா கணக்கு போல ஆக்டர் அம்சமா இருக்கு, சொல்லவே இல்லை. வா போய் பாப்போம். பீரோல துணி மாட்டினது கூட பெருசு வேணாம எடுத்து விடுதையா. ஏய் அழகான பிள்ளைய பத்தி அசிங்கமாலாம் பேசாத மாப்ள. எனக்கு ஓகேடா மாமா, தங்கச்சிட்டு சொல்லி விசாரிக்க சொல்லு. எப்படியாச்சும் இந்த பிள்ளை மூலமா லட்சியம் நிறைவேற. அரமண்டை வச்சுக்கிட்டு அதிகமாலாம் ஆசைப்படாத. அதை பத்தி பேசாத, ஆட்டைக்கு நானும் வருவேன். வரதுனா வா, ஆட்டுறாங்க எல்லாம் பேசுது. மாமா மாதிரி அசிங்கப்பட தயாரா இருந்தா வா. என்ன செய்ய மாட்டாங்க? ஆட்டோல அந்த புள்ள உன்னை திட்டினது நீ கேட்கலையே. என்னவா? வேணா விடு. ஏய் சொல்றாமா, சொன்னா ஒத்த உசுறு போயிரும். பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் அந்த பிள்ளைய. கிழிச்ச நீ நாண்டுக்கிட்டு செத்து போயிருடா. அப்படி என்னடா சொல்லிச்சு? வேணா விடுவேன். சொல்றாமா, டென்ஷன் பண்ணாத. இப்படி சொன்னாலாமா? சரி. ஏ மாமா இப்பெல்லாம் பேசாத மாமா. பொம்பளை பிள்ளைய தடிச்சு வச்சு சொல்லி எல்லாம் திட்டக்கூடாது. ஏன் அவளை திட்டினா உனக்கே வலிக்குது? நாளை வேணும் நான் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் பேஸ் பண்ணுற கஷ்டமாயிரும்ல. அவையே நம்ம வீட்டுக்கு வர்றா. இல்லை மாமா, அந்த புள்ள நம்ம தங்கச்சியோட ஓடிக்கு போகுது, அடிக்கடி மீட் பண்ண வேண்டி வரும். அப்படி எங்களுக்குள்ள என்னமோ சொன்னாயி அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு விளக்க திரும்ப இருந்துச்சுங்க.
எல்லாத்துக்கும் தங்கணும் தானே. அப்படிலாம் நடக்காது மாமா, நடக்க விட மாட்டேன், சவாலே விடுறேன். சவால்லாம் விடாத. அந்த பிள்ளைய முன்னாடியே கரெக்ட் பண்ணி വണ്ടിയിൽ കൂട്ടി പോയി കാട്ടുവാ. பாப்பமா പാപ്പണ്ടാ. ഞാൻ നിന്നെ ഇതുവരെക്കും ഒറ്റക്കൊന്നും വിട്ടില്ല മോളെ. അതുകൊണ്ട് എനിക്ക് കഷ്ടമായിട്ട് നിന്നെ വിട്ടിട്ട് പോകാൻ അത് മാത്രം. பாரா சொல்லி வாய மூல வந்து முன்னாடி நிக்குது பாரா. அந்த புள்ள எனக்கு தான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சான்டா கடவுள். உன்னால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. அப்பதான் புள்ளைக்கு ஆரம்பிச்சிடுவேன். ஆனா அந்த புள்ள அவங்க அப்பனுக்கு எம்பிட்டளவு ஆரம்பிச்சு வருவேன். இம்பிட்டு பிரில்லியண்டான புள்ளையோட நான் தயாரில் வர்றவன் வா வராதவன் போயிரு. அங்கே அப்பனும் அது கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிள்ளைய பார்த்துக்குவோம். என்ன சார் ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாம் சார். வாங்க நான் கொண்டே விட்றேன். வேண்டாம் பரவாயில்ல. அட வாங்க சார், சரி உட்காருங்க. ஏய் இல்லைங்கடா, என்ன கூட்டு போங்கடா. ஏய் இல்லைங்கடா. ஏய் நேற்று வந்து ஒருத்திக்காண்டி என்னைய ஆசைப்படுத்தீங்களாடா? நேற்றுங்க மாமா, நிக்கலையில் தானே பார்த்தோம். நக்கல் அப்படி தாண்டி இருக்கேன். வேணாம் மாமா, கேரளாக்காரங்க தேங்காய் வரைக்கும் விட்டுருவாங்கடா. நம்ம வீட்டு மரத்தில் நம்ம தேங்காய் வச்சா நமக்கு என்ன மாமா பிரச்சனை? நம்ம வீட்ல எங்க தென்னை மரம் இருக்கு? மாட்டினியா? இல்லடா பாப்பா, இது வேற மேட்ரு. ஆமா உன்னை யார் ராயிங் பண்ணாங்களா? நம்ம பண்ண தோரணை பார்த்து அது வேற பண்ணுவாங்களாக்கும். டான்ஸ் ஆடு பாட்டு பாடலாளுங்க. அவளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நானே செஞ்சுட்டேன். எங்களை ஒன்றும் செய்யலண்ணே, வெளியூர் பிள்ளைங்க தான் பாவம். ஒரு கேரளாக்கார பிள்ளைய பிடிச்சிட்டாளுங்கண்ணே. உன் கூட பிறந்த அண்ணன் இருக்கானான்னு கேட்டாளுங்க. அழகா இருப்பானான்னு கேட்டாளுங்க. இந்த பிள்ளை ஆமா இல்லைன்னு சொல்லணும்ல, அதுக்கும் திமிரு. பிரில்லியன்ட்டா பதில் சொல்லுதான். என்னை போல இருக்கும். என்ன வெளுத்தாளுங்களா? என்ன செஞ்சாலுங்க தெரியுமா? ஐயோ நான் அழகா இருக்கு, ஐயோ நான் அழகா இருக்கு, ஐயோ நான் அழகா. அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல வேற தங்கி இருக்கு. கொண்டுட்டாளுங்க. அவ்வளவுதான், நாளைக்கு டீஸ் வேண்டி போயிரும்னு நினைக்கிறேன். ஆண்டவா, அது என்ன அசிங்கப்படுத்த பிள்ளையா இருக்கக்கூடாதா? இருடா ஓரா பேசாத. ஆள் எப்படிமா இருக்கு? ஆளு கொஞ்சம் ஒல்லியா உதறு பெருசா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆண்டவா, ஆலங்குடி கருப்பா நீ இருக்கப்பா. உன் பிள்ளைய அசிங்கப்படுத்தி நீ பழி தீர்த்துட்ட. உனக்கு கிடாய வெட்டி போங்க வைக்கிறியா? இருடா ஓரா பேசாத. அந்த பிள்ளையான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹாஸ்டலில் ராக்கிங் பண்ணி அடிச்சிருக்கீங்க சார். விட்டுட்டு போனால் சூசைட் பண்ணிப்போன்னு சொல்கிறேன் சார். வாங்க இப்போ போய் பிரின்சிபல் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பிரின்சிபால் நாளைக்கு தான் வராரா? அப்போ நாங்கள் வந்து கேட்குறோம். இல்லை சார், வேண்டாம் சார், நாங்கள் போகிறோம். எங்கள் ஊருக்கு வந்துட்டு பாதியில் படிப்பட்டு போனால் அது எங்களுக்கு அசிங்க சார். தீபா கூட்டு போமா. இப்போ போமோளே, நான் வைகிட்டு வந்து சம்சாரிക്കാം. நீ விட மாமா, அவனுக்கு பிடிக்கலாம் நீ போட்டோம். பேசாம வர்றா. உனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கை பிரச்சனை சார். பொறுமையாக யோசிப்போம். குழப்பமாக இருந்தால் ரூம் போட்டு யோசிப்போம். இன்னைக்கு அதுக்கு பேச்சு கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கேள்வி கேட்கும்ல சார். സാർ എന്താ മലയാളിയാണോ? ஏன் அப்படி கேட்குறீங்க? സാർ എൻ്റെ മേലെ അക്കறைയായിട്ടുണ്ടല്ലോ. என்ன சார் நீங்கள் நம்ம ஊருக்கு வந்துடுறீங்க, இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போனால் நாளைக்கு எங்களுக்கு அசிங்க இல்லையா? ஆமா ஆமாம் ஆமாம், ரொம்ப அசிங்க. നമ്മളെല്ലാം ജാളി ആയിട്ടുണ്ട്. പക്ഷേ സാർ എന്താ ഉമ്മെന്നിരിക്കുന്നേ? அது சாருக்கு பைல்ஸு உள்மூலம் பாமினி கொஞ்சம் வெளியே வந்துச்சு. ஓ, இந்த பைல்ஸுக்கு இந்த சேனக்கிழங்கு இருக்குல்ல, அது தமிழ் எந்தா? கருணக்கிழங்கு. இந்த கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு பெசஞ்சு டெய்லி சாப்பிட்டா சரியாயிடும். நமக்கு நல்ல சுகம் கிட்டும். സാർ എന്താ പറയണത്? இல்லை இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறேன். നിങ്ങൾ പറയുന്നതൊക്കെ ശരിയാണെന്ന് തോന്നുന്നു. പക്ഷേ ഹോസ്റ്റലിൽ എൻ്റെ മോള് அவ்வளோதானே, அது ஒரு மேட்ரே இல்லை. பார்த்தி சொன்னா இது ஒரு பிரச்சனை, பிள்ளைய கூட்டு போகிறீங்க. இங்கே கரடி சிங்கமாக இருக்கு. நாங்களும் மனுஷங்க தாங்க. நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டோன்னே. 2 பேரும் ஒண்ணு மணி காலேஜ் போய் வந்துக்குவாங்கல்ல. എനിക്ക് തൃപ്തി தான். പക്ഷേ ഋതുക്ക് தான். എന്താ മോളെ, ഓക്കെ അല്ലേ? சரி அள்ளி போடுதா. நான் தானே உண்டை நான் துடைச்சி கொடுத்துருக்கேன். ஊருக்குள்ள பெரிய பவுசுக்காரரு, பணக்காரரு, பெரிய கோடீஸ்வர பிறகு நம்ம ஐயாவுக்கு அவருக்கு சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம பெருந்தன்மையா நம்ம ஐயா சாவுக்கு வந்திருக்காரு. நான் தான் பெரிய மனுஷன். எதில் ஒருக்கையாவது என்னை விட காசு கூட கொடுத்து வாங்கிக்கிற சொல்லுங்க. எல்லாத்தையும் விட தனக்குத்தான் பெரிய மரியாதை கிடைக்கும் நினைப்பாரு. அதுக்காக எம்பிட்டு காசு வருமானாலும் செலவழிப்பாரு. ஏப்பா முட்டுனா போட்டு வச்சிருக்கீங்க பேர? காசு மட்டும் உண்டனா வாங்குறீங்கல்ல? இதுக்கு மேலே எங்கிட்ட பெருசாக போடுறது கொன்றாம ஜெயகொழித்தவர் பணம் கட்டிட்டாருப்பா. சொன்னதை விட 2 மடங்கு கூட. பெரிய மனுஷன் தான். அதெல்லாம் ரத்தத்தில் இருக்கணுமப்பா. பேர் கூட போற விடான்ட்டாரு. அவர் தானப்பா பெரிய மனுஷன். அந்த நாள் இவ்வளோ காசு கட்ட முடியாது நினைச்சேனே. ஆமாடா, நம்ம அந்த நாள் இன்னும் காசை கூட கட்டுவோம்னே. அவசரப்படாத. இல்லை மாமா, இவங்க நம்மளை தலை எடுக்க விட மாட்டாங்க. இவங்க ராஜாங்க மாற்றி இருக்கு. இங்கே இருந்தாலும் செய்யக்கூடிய தேவை. வியாபாரத்தில் அவன் மச்சினே வீர தேவை. நம்மளுக்கு காசு வச்சிருக்கோம்ல, நம்மளை மட்டும் எதுக்கு மதிக்க மாட்டாங்க? இது மரியாதை இல்லையா, பயம்.
காசால் வந்ததில்லை, வேற ஒன்று இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு காசை இதில் விரையமாக்காம நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தை எடுத்து ஜெயிக்க பாருங்க. எம்மிட்டு செலவானாலும் ஏலத்தை எடுத்து ஆகணுமாம்மா, விட்டுறக்கூடாது. போன தடவை மாதிரி கடைசி நேரத்தில் கரைசெல்லாம் எவன் வந்தாலும் ஏலத்தை நம்மளே ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? அப்பா அந்த சேட்டையை பார்த்தியா, நம்ம இருக்க முடியாது தெரிஞ்சே வரான். அந்த அசிங்கப்படுத்த புத்தி வரும். மாப்பிள்ளை, ஏழை எடுக்கிறத விட சந்தோஷமான ஒன்று நடக்க போகுது. மாப்பிள்ளையும் மச்சனும் அடிச்சுக்கிற போகிறாங்க. எவனாவது ஒருத்தன் கொண்டுருவான், மிச்சம் இருக்கிறவனை நம்ம குத்தி போடுவான். ஏய் எந்திரிப்பா, வாங்க. ஏன்பா வாங்கப்பா சொல்கிறேன். வாழு போய் கத்தி வருது மாமா, குத்த விட்டுறக்கூடாது. இப்படி எந்திரிச்சு வந்தால் அந்த ஆளை பார்த்து பயந்துட்டு வந்தால் நினைப்பாருப்பா, அசிங்கமாக நினைப்பாங்கப்பா. இப்போ எதுக்கு போகிற? ஏய் பேசாமல் வாடகை எல்லாம் காரணமாக தான். தென்னரசே, ஏழை முடிகிற வரை இருந்து பார்த்துப்பா. சரிப்பா. என்னவா மச்சினனுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்தீங்களாக்க? நாங்களே அவரை அப்பனா நினைக்கல, உங்களுக்கு என்ன மச்சினை மாசம்? அந்த ஆளு கண்டியா அந்த ஆள் மட்டும் ஏற்ற எடுக்காம போட்டோம், அப்புறம் வச்சுக்கிறோம். போச்சு, அந்த ஆள் அசிங்கப்படுத்திட்டாரு. என்னடா ஏலத்தை பண்ணுறாம எடுத்துட்டு போயிட்டியா? அந்த ஆள் காசு பத்தில் அசிங்கப்பட்டு போயிருந்தாரு. ஜெயிச்சு விட்டாங்க, ஓடுறாங்க. விடுறா, ஜெயிச்சா எல்லாம் செய்யறதானே. என்னப்பா அப்படி சொல்ற? அவன் என்ன அநியாயம் தெரியுமா? வேற ஒன்றும் செஞ்சுக்கிற வேணாம்னே. வேட்டியை தூக்கி காட்டுறியா? யாரா கொடுத்தது? சேகர் தேவன் வர்றான். என் தம்பியை கூட்டு குத்தி எங்கடா வர? மாப்பிள்ள, எங்க அப்பா எங்கயா? நான் டவுசர் பாக்கில வச்சிருக்கேன், போய் பாரு. அங்கிட்டு என்னையா மாமனை போலீஸ் பிடிச்சி போட்டாங்க. நீங்க அவங்க எடுத்ததுக்கு எங்க அப்பனை தூக்கிட்டாங்களா? உங்க அழிச்சாட்டிக்கு எங்க அப்பா மேல பழி விழுதுறா. ஏய் கத்தாத மாப்பிள்ள, அதுக்காண்டி இல்ல. எதுக்கு பிடிச்சிட்டு போனீங்க? ஒரு தேவலாம் பண்றான் பார்க்க போயிருக்காரு. பொன்ற மாமன் அடிக்க வந்திருப்பாம இருக்கா, பார்த்தி மேல பாஞ்சிட்டான். அதுதானே என் தம்பி சிங்கம்ல, எங்க அப்பா மேல கை வைக்க விட்டுருவானா? நீ அப்பாடி மயனுக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு வராதே. செயற்கொடி தேவனுக்கு மயனா பிறந்துட்டு இப்படி கொடுத்து தோசம் வரலனா அவங்க அத்தா வேற ஒருத்தனுக்கு பெற்றதாவல் ஆயிரும். ஹலோ மாமா. மாப்பிள்ள, நான் ஸ்டேஷன் கிளம்பி வந்துருக்கேன். சரி சரி. கொலை பண்ணாலும் அவனை கண்டுபிடிச்சு கேச போடுங்க. அதை விட்டு பார்க்க பண்ண பெரிய மனுஷன் மேலே போயிருதா? யாருக்குண்டா அவன் நாட்டத்துக்கு நாய் விட கவிட்டு போயிருக்கான். செத்தவன் கூட பிறந்த தம்பி இல்லை, அதான் கொஞ்சம் கோவப்பட்டானுங்கய்யா. அவனுக்கு பெத்த அப்பன் அயமாதிரி சும்மா இருப்பானா? ஏய், இவன் நான் இருக்க தொட்டிக்கு இத்தோட விட்டேன். நான் அறந்துருக்கேன், சங்க அறுத்திருப்பேன். ஏய் அர்ரா, அறுத்து பாறா சங்கவே. சரி, ரொம்ப கோவப்பட்டு கத்திய குண்டில குத்திக்காத, இங்க வந்து உட்காரு. புலவா பேசாம இருப்பா. நீங்க என்ன சார் சொல்றீங்க? கொலை கேஸு கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இவர் சம்மந்தப்பட்ட யாரோ தான் செஞ்சுருக்காங்க.
இவர் மேலே சந்தேகம் இருக்குது, விசாரிச்சுட்டு அனுப்புகிறோம். எதாக இருந்தாலும் எங்கள் முன்னாடி வச்சு தான் சார் விசாரிக்கணும். அண்ணே உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கானே? இருந்தால் சொல்லுங்கள். தெரியல. இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டாப்ல. இவரை நாங்கள் வேறு மாதிரி விசாரிச்சுக்கிறோம். ஏட்டே கூட்டு வாயா. அவசரப்படாங்க சார். சார் நீங்கள் புதுசு, எல்லாமே வேறு. இதோட விட்டீங்கன்னா சம்பவம் பண்ண ஒன்று சரண்டராக சொல்லுவேன். இல்லைன்னா சாகிற வரைக்கும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. வாமம் வாங்கண்ணே. சார் போறாங்க சார், முடிங்க சார். ஒரு ஆன்டிசிபேட் பெயில் அப்ளை பண்ணிடுவோம்மா. 2 பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகும். 3ஆவது பெட்டிஷன் ஒரு மாதத்தில் கிடச்சிடும். பெயில் கிடச்ச உடனே நம்ம போய் ஒருத்தனை கோர்ட்டில் சரண்டர் பண்ணி உடனே வெளியே எடுத்துக்கிறோம்மா. வேற ஒன்றும் பிரச்சனை ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏய், ஒரு இளந்தாரி பேர்ல துள்ள துணிக்க கொண்டு விட்டு தப்பிச்சிட்டு நினைக்கிறீங்களாடா? பாத்துக்கிறேன்டா. இந்த 6 மாதத்துக்குள்ள உங்க வீட்டுல எத்தனை இலை விழுகுது பாருங்கடா. குடும்பத்தோட நாட போறீங்களா? வந்திருக்க பிள்ளை யாரு? ஏன் உள்ள விடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க? அது நம்ம ஐயாவோட 2வது சம்சாரத்து மகளப்பா. அட கடவுளே, இப்படி வயசுக்கு வந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம ஐயா செத்து போனாரு. அந்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு போயிருந்தாலும் இந்த கட்டை ஒழுங்காவது வெந்திருக்கும். கல்யாணம்லாம் ஆயிடுச்சுப்பா. தஞ்சாவூர் தான் மாப்பிள்ள. எப்ப கல்யாணம் நடந்துச்சு நம்மளுக்குலாம் தெரியாம? அந்த வகுத்தறிச்சல கட்ட இன்னும் நீ நொந்துவ. இல்லைம்மா பேச மாட்டேங்கிற. அம்மானு கட்டி கொடுக்க இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லைண்ணே. அவளுக்கு என்ன மாப்பிள்ள தெரியும்? இரு மாப்பிள்ள, அதையிட்டையும் கேட்டுருவோம். வேற ஒன்றும் இல்லைண்ணே, இப்போதான் காலேஜ் போறா, சின்ன பிள்ளையா இருக்கேன்னு யோசிக்கிறேன். என்ன மதினி, உங்க அண்ணனை கட்டும்போது எனக்கு 13 வயசு. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கட்டும். இல்லைண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் நர்ஸ் படிப்பு படிக்க கூடாதான். யார் சொன்னா? நம்ம தீபா தான் சொல்லுச்சு. அம்மா அப்படியாம்மா? ஆமாப்பா, டெல்லியில் இருக்க யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் படிக்க முடியும். அப்போ அங்கேயே படிக்கட்டும். டெல்லி என்ன அமெரிக்கா கூட்டு போய் படிக்க வைப்பேன் மகன். அம்பிட்டு ஆசை வச்சிருக்கான் உன் மேலே. பேரன் கவர்மெண்ட் போகிறாங்களா, அங்கே வச்சு பேசிக்கிடுவோம். இந்த கல்யாணத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் தானே. கவர்மெண்ட் பண்றது கள்ள விட்டாளுங்க மட்டும் தானப்பா பண்றது. முஸ்லீம்களுக்கு அப்புறம் நம்ம தான் பண்றோம். நீ செய்வதாக சர்ரா அழியா அழியா அழுகாதடா. தாய் மாமன் ஜெய்மரப்பா, கோட்டார் வண்டி காக்குவீர வளர்மதி 1,01,000. ஏப்பா பணியான் சவனம்மா 10,001. இலை என்னடா என் பேரை மட்டும் சொல்கிறேன், என் புருஷன் பேரையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த ஆள் பேர் சொன்னா உனக்கு பிடிக்காத. ஏய் என்ன அந்த ஆள் இந்த ஆளுங்கிற? கொண்டே விடுவேன். என் புருஷனை நான் திட்டுவேன், நீலாம் பேசினா மிதிச்சு போடுவேன். இன்னொரு அலௌன்ஸ் பண்ணுறா. சரிதா சரிதா. ஜெயக்கொடி தேவர் சவனம்மா தம்பதியினர் 10,001 செய்முறை செஞ்சிருக்காங்கப்பா. சேவனம்மா இருந்தா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க மாப்பிள்ள. அப்புறம் பேசிக்கலாம், நான் போகணும். தேவனம்மா ஆதி பேரை சொல்லி கூப்பிடுவேன் சொல்லுனே, எனக்கு சாக வருது. உன் மக கல்யாண விஷயமா பேசுறதுமா வர சொன்னேன். என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 12 வயசுல மகன் இருக்கேன். எவ்வளோ பெத்த பிள்ளைக்கு நான் எப்படி அம்மா ஆக முடியும்? ஏன்க்கா, நான் பெத்த புள்ள உங்களுக்கு மக இல்லையா? ஏ சிச்சி, நான் யாரு உனக்கு அக்கா? அக்கா அக்கான்னு கூப்பிட்ட கிழிச்சு கேப்பி நாட்டு போடுவாங்க. அப்படிலாம் பேசாத சேவனம்மா. அதுவும் கட்டி கொடுக்குற வயசில் பொம்பளை பிள்ளை வச்சிருக்குல்ல, தப்பாக பேசுவாங்கல்ல. நாளைக்கு அது வாழ்க்கை வீணாக போயிடாதா? வாழ்க்கை என் வாழ்க்கை நாசமா போச்சே. முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்ன ஆக போகுது சேவனம்மா? என்ன நான் அம்புட்டு அசால்ட்டா பேசுறேன்? நான் என்ன முண்டாச்சியா இல்லை திக்கி விட்டாங்களா? தா என் கண்ணுக்கு எதுக்கவே இன்னொருத்தோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. முடிஞ்சு போச்சா? நான் ஒருத்திங்க இருப்பேன்னு தெரிஞ்சு 2 பேரும் சோறு போட்டு வரா. நீ உங்களுக்கு ஏத்துக்கிட்டு பேசுற. இருமா, கோவப்படாதம்மா. விஷயத்தை நானே சொல்கிறேன். என் மகனுக்கு தீபாவை கட்டி வைக்கிறதும் பேசியிருக்கோம். அதை ஏன் என்கிட்ட சொல்கிறேன்? அண்ணன் பேர்ந்தானே சுதந்திர மாப்பிள்ள, அவர்கிட்ட ஒரு சம்மதம் வாங்கத்தான் வர சொன்னேன். ஓஹோ, தா அது அங்கே உட்காந்துருக்கு. அது பத்து பிள்ளையும் அங்கே தான் இருக்கு. நீ ஏன் பேசிக்க? நீ தலையிட்டு பேச மாட்டேம்மா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வானேனே
நீ என்னப்பா சொல்கிற? அவன்கிட்ட என்ன கேட்குறது? அதான் என் தங்கச்சி சொல்லிருச்சுல. தண்டம் கட்டுறனா கூட கட்டிடுவோமாப்பா. சம்சாரம் பெத்த பிள்ளைக்கு தான் சம்பிரதாயம் எல்லாம். பெத்த பிள்ளைக்கு அவசியம். பங்காளி கூட்டு பாப்பா. கோச்சிக்கிறா மாப்பிள்ள. பங்காளி பாய்ச்சிட்டு எதுவும். அப்போ என்ன உங்களை வர சொன்னீங்க? ஏய் இரு, அவங்கள மாதிரி நீ அசிங்கப்படுத்துறியா? நீ கேட்டோட கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டல, படிக்கிறவங்கள கேட்காம, அதனால் உனக்கு இலக்காரமாக போச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள, என் மகளை எவனும் கட்டிக்க மாட்டேன்றான இதுக்கு ஒத்துக்கல. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா அது அனாதாயிடக்கூடாதுன்னுக்காகத்தான் சொந்த பந்தங்களை கொடுக்க ஒத்துக்கிட்டேன். என் மக ராஜகுமாரி, அவளுக்கு நடக்க போகிற கல்யாணம் மாதிரி எந்த கல்லாப்பையில் நடத்திருக்க மாட்டான் பார். வாடா பார்த்தே. என்னம்மா? அப்பா நெஞ்சு வலிக்குதுன்றாங்கப்பா. என்னப்பா செய்யுது? ஹலோ, எங்கடா இருக்கீங்க? அப்பா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுங்கிறாரா? ஹாஸ்பிட்டல் போன கார் இருக்கா? அதை ஜிஹெச் கொடுத்துருவோம். ரொம்ப சீரியஸ்னா மதுரைக்கு போக வேண்டியது. டென்ஷன் ஆகாத மாமா, ஒன்றும் ஆகாது. ஹலோ, ஏண்டா என்னாச்சு? ஏய் மாமா, என்னடா சொல்லு பங்காளி. என்னாச்சு? ஏய் என்னடா ஆச்சு? சொல்றா. ஏய் மாமா சொல்றேன், என்னடா சொல்லுடா. ஏய் மாமா, ஏய் சொல்றா. அப்பா முடிஞ்சு போச்சு. பங்காளி 5 நிமிஷம் கூட மாப்பிள்ள இருக்கக்கூடாது. தூக்குடா. இருங்கப்பா. வடக்கு தூக்குடா. மாப்பிள்ள வந்து